திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து 75ஆம் ஆண்டு பவள விழாவை கோலாகலமாக கொண்டாடினர். மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் சூரியகுமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் 75ஆம் ஆண்டு பவள விழா நூலை வெளியிட்டார். விழாவில் பட்டிமன்றம், கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை நடத்தப்பட்டன. இதில் ஏராளமான மாணவர்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டு பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கூட்டு குடும்ப ஒற்றுமையை இன்றைய தலைமுறைக்கு எடுத்துரைக்கும் வண்ணமாக 7 தலைமுறையை சேர்ந்த 240 குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து அன்பை பகிர்ந்து கொண்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. உசிலம்பட்டியை சேர்ந்த சட்டமுத்துநாடர் அடஞ்சராம்மாள் தம்பதியின் மகள் வழியின் 7 தலைமுறையை சேர்ந்த 600க்கும் மேற்பட்டோர் இந்த விழாவில் பங்கேற்றனர். நவீன உலகின் உறவினர்களை ஒருங்கிணைத்து கூட்டு குடும்ப வாழ்க்கையை மீட்டெடுப்பதன் மூலம் தமிழர்களின் மரபுகளையும் மீட்டெடுத்துள்ளது போல தோன்றுவதாக அவர்கள் தெரிவித்தனர். 5 ஆண்டுக்கு ஒருமுறை இதுபோன்ற உறவினர்களை சந்தித்து அன்பை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வுகளை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறினர். மதுரை திருமங்கலத்தில் அரசு அலுவலகங்களில் பெயர் பலகை தமிழ் எழுத்துக்களில் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி 6 மணி நேரம் சிலம்பம் சுற்றி மாணவர்கள் உலக சாதனை படைத்தனர். தனியார் பள்ளியில் நடைபெற்ற இந்த சாதனை நிகழ்ச்சியில் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழங்கால் இட்டு கையால் ஒற்றை கம்பு சிலம்பம் சுற்றி அசத்தினர். அருகே பட்டாம்பி பகுதியில் நேர்ச்சை திருவிழாவின் போது யானை மிரண்டு ஓடியதால் பரபரப்பு நிலவியது. நகர்வலம் சென்று திரும்பும் போது யானை மிரண்ட நிலையில் யானை மீது அமர்ந்திருந்த 3 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பார்க்க வந்த மக்களும் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். கடந்த 6ஆம் தேதி பட்டாம்பி அருகில் உள்ள கூட்டநாடு பள்ளி வாசலில் நடைபெற்ற நேர்ச்சை திருவிழாவின் போது பாகன் ஒருவனை யானை குத்தி கொன்றது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பழமை வாய்ந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருநாள் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பக்தி பாடல்கள் பாடி திருவிளக்கு பூஜை செய்து முருக பெருமானை வழிபாடு செய்தனர். சிவகாசியில் தைப்பூசத்தை முன்னிட்டு சிறுவர் சிறுமியர்கள் கையில் வேலோடு சேவல் கொடியேந்தி முருகன் வேடம் தரித்து ஊர்வலம் சென்றனர். இதைத் தொடர்ந்து பெரியவர்களும் தோள்களில் அலங்கரிக்கப்பட்ட காவடியுடன் தலையில் பால் குடங்களை சுமந்து முருகா முருகா வெற்றிவேல் முருகா என்ற பக்தி முழக்கங்களுடன் பாத யாத்திரையாக சென்றனர். மாணவ மாணவியர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டி ஆண்டவனை வணங்கி வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறையின் நீடூரில் உள்ள ஜாமியா அரபிக் கல்லூரியில் 79ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவரும் ராமநாதபுரம் மக்களவை உறுப்பினருமான கே நவாஸ்கனி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசினார். அப்போது இஸ்லாமியர்களின் உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்காக மக்களவையில் தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருகிறோம். அதையும் மீறி இஸ்லாமியர்களுக்கு எதிரான மசோதாக்களை கொண்டு வந்தால் அதனை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வோம் என்று அவர் பேசினார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு மௌலவி ஆலயம் மற்றும் மௌலவி மிஹாதியா பட்டங்கள் வழங்கப்பட்டன. வீரபாண்டிய கட்டபொம்மனின் 266வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மாட்டு வண்டி போட்டி நடைபெற்றது. 2 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் சுமார் 332 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. போட்டியில் அசூர வேகத்தில் ஓடிய மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த ஏராளமான பொதுமக்கள் உற்சாக ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள கூத்தர் கோயிலில் தை திருவாதிரை திருமஞ்சன நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. புராண சிறப்புமிக்க இந்த திருத்தலத்தில் தை திருவாதிரையை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்றது. பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களை வைத்து சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
ஈரோடு மாவட்டத்தில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து 4 மாத கர்ப்பிணியாக்கிய ஓட்டுநரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பள்ளி மாணவியுடன் பழகி அவரை கர்ப்பமாக்கிய கார்த்திகேயன் மீது சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மயிலாடுதுறையில் பாதாள சாக்கடை கழிவுநீரை ஆறுபாதி சத்தியவாணன் வாய்க்காலில் திறந்து விடுவதை கண்டித்து பொதுமக்கள் இரவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தரங்கம்பாடி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பேருந்து நிலைய வளாகத்தில் பேருந்திற்காக காத்திருந்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த முதியவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து முதியவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர் உண்ணாமலை கடை பகுதியைச் சேர்ந்த தாமோதரன் என்பது தெரியவந்தது. விழுப்புரம் அடுத்த கண்டம்பாக்கம் கிராமத்தில் 70 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளி கட்டடம் சேதம் அடைந்துள்ளதால் புதிய பள்ளி கட்டடம் அமைத்து தர பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து ஆதி திராவிட நலத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். டெல்லியில் நடைபெற்ற வாகோ இந்தியா சர்வதேச அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் 8 தங்கம் பெற்று 10 பதக்கங்கள் வென்று கோவை அரசு மாணவர்கள் சாதனை புரிந்துள்ளனர். ஊர் திரும்பிய மாணவர்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மேளதாளம் முழங்க மாலைகள் அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். சாலை பாதுகாப்பு ஹேக்கத்தான் 2025 போட்டியின் நிறைவு விழா கோவையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்வில் மாணவ மாணவியர், தொழில்நுட்ப நிபுணர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே பாறை சாலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நின்ற காரை மர்ம நபர்கள் சூறையாடிய சம்பவம் அந்த பகுதியினரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் 5 கிராம் தங்கச்சங்கிலி மற்றும் செல்போனை பறித்து சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதிவாணன் என்பவர் அவரது மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அந்த பெண்ணிடம் இருந்து 5 கிராம் தங்க சங்கிலி மற்றும் செல்போனை பறித்து சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக கிறிஸ்துவராஜ் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கைது செய்யப்பட்ட இருவரும் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது.